ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பாவர்ட்டி ஆஸ் அ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். பாவர்ட்டி அப்படிங்கிறது இந்தியா ஏன்னா வேர்ல்ட் லெவல்ல ஆல்மோஸ்ட், ஆனா ஸ்டில் ஏன் வந்து நம்ம ஒரு டெவலப்டு நேஷன் நம்ம think பண்ண முடியல அப்படின்னா, இப்ப இந்த அப்ப ஸ்டில் பாவர்ட்டி வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது பேசிக் நீட்ஸை கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புவர். ஸோ யாரெல்லாம் புவரா இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்டர்ல வில் பி டிஸ்கசிங் அபவுட் திஸ் த ப்ராப்ளம் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் பாவர்ட்டி வந்து சோஷியல் சயின்ஸஸ் என்னவா பாக்குறாங்க அண்ட் வாட் ஆர் ஆல் த சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வில் பி சீயிங் இன் திஸ் கிளாஸ். ஸோ பாவர்ட்டி ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் த வேர்ல்ட் ஆர் இல்லஸ்ட்ரேட்டட். பாவர்ட்டி லைனை வச்சு நம்ம சொல்லுவோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். காசஸ் ஆஃப் பாவர்ட்டி, எதனால பாவர்ட்டி வருது, அதே மாதிரி பாவர்ட்டி ஓவர் கம் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அஃபீஷியல் கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி இன்டு ஹியூமன் பாவர்ட்டி. இந்த அஃபீஷியல் கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டியில இந்த ஹியூமன் பாவர்ட்டிக்குள்ள கொண்டு போறது இல்லை அப்படிங்கிறது நம்ம டெய்லி லைஃப் நம்ம வந்து நம்ம சுற்றி நிறைய இடத்துல பாவர்ட்டி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலையில வந்து ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வைங்க. ஸ்கூலுக்கு போறப்ப இந்த ஸ்கூல் பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா யூ வுட் ஹவ் சீன் பெக்கர்ஸ். அவங்க வந்து தே லாஸ்ட் ஃபார் ஹெல்ப், உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க பார்த்துருக்கீங்க. இல்லையா, நீங்க வந்து ரோட்ல போறப்ப ஸ்மால் சில்ட்ரன் ஸ்லீப்பிங் ஆன் த ரோட் சைட். கரெக்டா, இவங்கெல்லாம் வந்து புவர் பீப்புள். ஏன்னா அவங்களால பேசிக் நீட்ஸே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. த்ரீ மேஜர் பேசிக் நீட்ஸ் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங் இஸ் ஃபுட், ஷெல்டர், க்ளோதிங். இந்த மூணு பேசிக் நீடையே ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா we say that they are very poor, பாவர்ட்டி லைன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அக்கார்டிங் டு ஃபேக்ட்ஸ், இந்தியாவில் எவ்ரி ஃபோர்த் பர்சன் இஸ் புவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 25% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் அண்டர் பிலோ பாவர்ட்டி லைன். அதான் இந்த ஒன் எவ்ரி ஃபோர்த் பர்சன் இஸ் புவருக்கு இதுதான் அர்த்தம். So there could be landless neighbors in village, people living in overcrowded jungles in cities, daily wage workers or child workers in dhabas. இவங்க எல்லாமே பாவர்ட்டி தான். ஏன் அப்படின்னா அந்த டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸுக்கு அர்த்தம் என்னன்னா, இவங்க ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா they won't be able to eat the next day. அதனால அவங்க டெய்லி வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு சேலரி வரும். அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்களோட பேசிக் நீட்ஸே ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் த வெரி டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஏன்னா வந்து ஜென்ரலி we think that okay, everybody for them they have hardships, but just imagine there are few people in the world who are not able to fulfill. அடுத்த நாள் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா,
அன்னைக்கு தங்குறதுக்கு அவங்களுக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கறது இங்க தெரியாம இருக்காங்க நிறைய பேர். So two typical cases of poverty will be seen here. So story of Ram Saran. புரியுதா? So what is the story of Ram Saran? We'll see. Urban case. So urban case, rural case ரெண்டு பார்ப்போம். அர்பன் கேஸ்ல ராம் சரண்ங்கிறது டெய்லி வேஜ் லேபரர், ஒரு ஃப்ளோர் மில், ஜார்க்கண்ட்ல ராஞ்சி தான் ஜார்க்கண்டோட கேபிட்டல். ஃப்ளோர் மில்னா என்ன, மாவு மில்ல டெய்லி வேஜ் லேபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவருக்கு சம்பளம். லீவ் போட்டாரு அப்படின்னா அன்னைக்கு ஒரு சம்பளம் வராது. இது டெய்லி வேஜ் லேபர். So he earns approximately rupees 1500 per month. நல்லா பாத்துக்கோங்க, ஒரு மாசத்துக்கே அவருக்கு 1500 ரூபாய் தான் சம்பளம். While supporting a family of 6 members ஃபேமிலியில வெறும் 1500 தான் ஒரு ஏர்னே பண்றாரு. புரியுதா? So this is the life of ராம் சரண். புரியுதா? இவர் தான் ராம் சரண். ஒரு ஃப்ளோர் மில்ல வேலை செய்யறாரு. அவர் வீட்டுல யார் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரை அவரு தான் பாத்துக்கணும். அதே மாதிரி என்னன்னா, ரெண்ட் பே பண்ணிட்டாருன்னா கையில காசே இல்ல. யூ கேம் சோ லேட், ஸோ பையா இஸ் காட் டு ஒர்க் வித்வுட் ஃபுட். சாப்பாடே இல்லாம பையா வந்து வேலைக்கு போயிட்டாரு. ஏன்னா அவரால் அந்த ஃபுட் இல்லைங்கிறதுக்காக அன்னைக்கு ஒர்க் மிஸ் பண்ண முடியாது. சின்ஸ் ஹி இஸ் அ டெய்லி வேஜ் பர்சன், அன்னைக்கு வேலைக்கு போலன்னா அவருக்கு வந்து ஃபுட் இருக்காது. Despite his wife and son also working, their income combined is insufficient to afford education. புரியுதா? அவங்க ஒய்ஃபும் வேலை செய்யறாங்க, அவங்க 4 குழந்தைங்களும் ஒரு பையனும் வேலை செய்யறாங்க. அப்போ அவங்க வீட்டுல ராம் வேலை செய்யறாரு, ராமோட ஒய்ஃப் வேலை செய்யறாங்க, அவங்களோட சன் வேலை செய்யறாங்க. 3 பேர் வேலை செஞ்சுமே அவங்கனால அவங்க குழந்தைங்கள படிக்க அனுப்ப முடியல. புரிஞ்சுதா? அப்ப அவங்களும் என்ன பண்ண முடியும்? படிக்க முடியலனாலும் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களும் நார்மலான வேலைக்கு தான் போக முடியும். திஸ் இஸ் த விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டி ட்ராப் அப்படிங்கிறது இதுதான். பாவர்ட்டி ட்ராப்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க பூரா இருப்பாங்க, பூரா இருக்கனால அவங்களால படிக்க முடியாது. they won't be able to study. படிக்க முடியாததுனால when someone is not educated, அவங்களுக்கு வேலையே என்ன, ரொம்ப இந்த மாதிரியான டெய்லி வேஜ் ஒர்க் தான் கிடைக்கும். so they are not able to go to proper work also. then again they will become poor. this will keep going for generations. இதுதான் இந்த பாவர்ட்டி ட்ராப். இதே இவங்களே பூரா இருக்கவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்போ அவங்களால வேலைக்கும் போக முடியாதா? ஜஸ்ட் இமேஜின் வாட் வுட் ஹேப்பன். திஸ் இஸ் த இஷ்யூ when it comes to poverty. So a family lives in a 1-room rented house. 6 பேர் இருக்காங்களாமா. ஆனா ஒரே ஒரு ரூம் இருக்கிற ரெண்டட் ஹவுஸ்ல அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டில இருக்காங்க. இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டில இருக்கனால சில்ட்ரனுக்கு ஒரு அண்டர் நரிஷ்மெண்ட் இருக்கு. நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் கிடையாது போட்டுக்கிறதுக்கு, செருப்பு கிடையாது, ஹெல்த் கேருக்கு அக்சஸ் கிடையாது. 2 ரீசனால ஹெல்த் கேருக்கு அக்சஸ் கிடையாது. அவங்க அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சிட்டில இருக்கிறனால நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. அதே மாதிரி அவங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்களால அஃபோர்டும் பண்ண முடியாது, காசு அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் அவுட்கம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அடுத்தது ஸ்டோரி ஆஃப் லக்கா சிங். ஸோ ஸ்டோரி ஆஃப் லக்கா சிங் வந்து என்னன்னா ரூரல் புவர். ஸோ நம்ம இப்போ பார்த்தது அர்பன் புவர். தி ஸ்டோரி ஆஃப் லக்கா சிங் இஸ் ரூரல் புவர். ஸோ லக்கா சிங்ங்கிறது லேண்ட்லெஸ் லேபர் in a small village near Meerut, Uttar Pradesh. உங்களுக்கு வில்லேஜ் ஆஃப் பலம்பூர் லெசன் எடுத்தப்ப சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, லேண்ட் லார்ட்ஸ் இருப்பாங்க. இந்த லேண்ட் லார்ட்ஸோட நிலத்துல லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் தான் ஃபுல் வேலையும் செய்வாங்க. ஆனா ப்ராஃபிட் போறது யாருக்குன்னா லேண்ட் லார்ட்ஸ்க்கு தான் போகும். லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸுக்கு சம்பளம் வேஜ் மட்டும்தான் போகும், அது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப லக்கா சிங் அப்படிங்கிறவரு அதே மாதிரி லேண்ட்லெஸ் லேபர், உத்தரப்பிரதேஷ்ல மீரட் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருக்காரு. அவரு டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அப்படின்னா 30 டேஸ்க்கு 1500. ஓகேவா? 50 rupees per டேக்கு. ஆட் ஜாப்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ், சம்டைம்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ். அவருக்கு காசும் தர மாட்டாங்க, ஃபுட் கிரெயின் மட்டும் தான் தருவாங்களாம் சில சமயம். இதுதான் வந்து ரூரல் ஏரியால இருக்குது. ஃபார்மர்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, they give food instead of money. அவங்க வந்து அந்த ஃபுட்டு மட்டும்தான். அவ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்குறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம் இல்லையா? திஸ் இஸ் ஹவ் இஸ் ரூரல் புவர். ஸோ illiterate and with a family of 8, they live in a simple hut at the village edge. Family lacks access to health care, cannot afford basic necessities. புதுசா clothes, soap என்ன வாங்குறது கூட அவங்க கிட்ட காசு இல்லை.
Just imagine how their life is. It's very tough. இல்லையா? So what is poverty? இப்போ ரெண்டு கேஸ் பார்த்துட்டோம். ரெண்டு கேஸ்லயுமே காமனான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஏர்னிங் இல்லை. கரெக்டா? அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாலும் அந்த மாசம் அவ்வளவுதான், அவங்களுக்கு சாப்பாடு கூட முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாட் இஸ் பாவர்ட்டி அப்படின்னா, பாவர்ட்டி இஸ் a state of financial deprivation. மணி இல்ல அவங்க கையில, financial deprivation characterized by the lack of basic necessities. காசு இல்லாததுனால அவங்களால பேசிக் நெசசிட்டிஸே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அடிக்குவேட் ஃபுட் இருக்காது, ஷெல்டர் இருக்காது, எசென்ஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ஏன் அப்படின்னா லிமிட்டெட் இன்கம் ஆர் ரிசோர்சஸ் இருக்கிறதுனால. ஸோ இன்கம் கம்மியா இருக்கிறது ஒரு ரீசன், ரிசோர்சஸ் கம்மியா இருக்கிறது ரீசன். புரிஞ்சுதா? ஸோ தீஸ் டூ திங்ஸ் ஆர் ரீசன். ஏன்னா சில சமயம் we might have money in hand but we won't be having resources. இப்போ எவ்வளோ காசு இருந்தாலும் ஹாஸ்பிட்டலே இல்லை அப்படின்னா where will you get health service? கரெக்டா? That is one issue when it comes to this. So it often results in poor living condition and limited opportunities for individuals and communities. So this is what you call it as poor trap. Poverty trap னு சொல்றாங்க இல்லையா, இதுதான். பாவர்ட்டினால திரும்ப திரும்ப அவங்க பாவர்ட்டிக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கனால ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது அவங்களுக்கு. They won't be able to come outside of it. So poverty encompasses several aspects including hunger and lack of shelter. Poverty இருந்தா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, first hunger and lack of shelter. ஃபுட் இருக்காது, தங்கருக்கு ஒரு சேஃபான ஹவுஸ் இருக்காது. புரிஞ்சுதா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட். லேக் ஆஃப் எஜுகேஷன், படிக்க முடியாது. படிக்க முடியாததுக்கு ரெண்டு ரீசன். ஒன்னு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சில்ட்ரனும் வேலைக்கு போனா அட்லீஸ்ட் தே வில் பி ஏபிள் டு ஏர்ன் மணி. தட் இஸ் ஒன் ரீசன். செகண்ட் ரீசன், தே won't be able to send their children to school because of school fees. ரெண்டுமே இருக்கும். So poverty can prevent parents from sending their children to school. So திரும்ப என்ன ஆகும்? இல்லிட்ரசி வரும். இல்லிட்ரசி வந்தனால again the children also will become poor in future. Because what will a person who does not have education go for work? என்ன ஒர்க்கு போக முடியும் அவங்கனால? டெய்லி வேஜ் ஒர்க் தான் போக முடியும். That is a very big issue. கரெக்டா? So inadequate health care. அவங்கனால நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ கிளீனான வாட்டரோ அவங்களுக்கு கிடைக்காது. நல்ல டாய்லெட்ஸ் கூட அவங்களால வீட்டில் கட்டிக்க முடியாது. ஓப்பன் டெஃபிகேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் சூஸ் பண்ணும். அதனாலேயே அவங்களுக்கு திரும்பவும் ஹெல்த் பாதிக்கும். ஹெல்த் கேர் இல்லை, ஹெல்த் கேர் இல்லைன்னா என்ன ஆகும்? அகெயின் அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். நோ ப்ராப்பர் ஃபுட், அகெயின் தே ஹாவ் டு கோ டு த புவர் ஹெல்த் கேர். திஸ் கீப்ஸ் கண்டினியூவிங். ஓகேவா? இதுதான் மேஜர் இஷ்யூ when it comes to poverty. lack of job opportunities. இப்போ என்ன ஆகுதுன்னா ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது என்ன அப்படின்னா திஸ் ஒன் பிக் கொஸ்டின். இப்போ டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ ராம் சரண் பார்த்தோம். ஸோ 1500 rupees per month earn பண்றாரு. ஒருவேளை ராம் சரணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் வாட் வில் ஹேப்பன் டு தட் ஃபேமிலி. கரெக்டா? இதுவே ஒரு ஆர்கனைஸ் செக்டார்ல ஒரு 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 டீசென்டான ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாருன்னா மெடிக்கல் லீவ் தருவாங்க, சேலரியோட லீவ் தருவாங்க, அவருக்கு சப்போர்ட் இருக்கும், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாரு, some support he will have. But what will happen to these people who are poor? They won't be able to afford to take leaves. So that is major issue when it comes to poverty. Okay? So helplessness. Poverty leads to a sense of helplessness where individuals face mistreatment in various aspects of life, including farms, factories, government offices, hospitals and railway stations. என்ன அர்த்தம்னா poor people are insulted in many places because povertyங்கிறது not just about money. நல்லா பார்த்துக்கோங்க, மணி இல்ல, ஃபுட் இல்ல, அது மட்டும் கிடையாது. This is also a question of dignity. நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கு. ஆர்டிகல் 21 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொன்ன ஒரு விஷயம். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு லைஃப் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு மாறி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தங்க லைஃப ஒரு அனிமல் மாதிரி வாழ்றது வாழ்க்கை கிடையாது, டிக்னிட்டியோட வாழணும், பர்சனல் லிபர்ட்டியோட வாழணும், அதை என்ஷூர் பண்றது கவர்மெண்டோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு.
பட் ஒருத்தவங்க புவரா இருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் கொஸ்டின் ஆஃப் மணி. அவங்க புவரா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு டிக்னிட்டி இஷ்யூனா அவங்கள நிறைய இடத்துல மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. எத்தனை இடத்துல வந்து அந்த டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கிட்டு துரத்துன இடம்லாம் இருக்கு. அவங்களுக்கு போய் கேட்க கூட முடியாது. தட் மச் இஷ்யூ poverty has. This is something very big, bad thing that is happening to people. So this is poverty trap. Low income. So low incomeனால என்னெல்லாம் வரும் நான் சொன்னேன் இல்லையா, அவங்களால படிக்க முடியாது, அவங்களுக்கு நல்ல ஹெல்த் கேர் இருக்காது, திரும்ப திரும்ப அவங்க பாவர்ட்டிக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் பி ஹேவிங் திஸ் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வில் பி ஃபினிஷிங் த லெசன். ஓகேவா? பை பை, டேக் கேர்.